few policy changes, very important announcements that all of you should know, and you should also tell your downlines. Okay. So what are those announcements? I want you to please make a note of it. Even though you know, please make a note of it, and then inform this to your downlines as well. Okay, so first let us come to the KYC. KYC, all of you know what is KYC. It is nothing but knowing the company will ask for your ID proof and your address proof. And any new joinee who joins Modicare has to provide his ID proof and address proof. Okay, so what is the new announcement which has come in KYC? Any person who has joined Modicare, who is an active member of Modicare, he has to update his KYC by 30th of September. Update means what? It has to be in approved status by 30th of September. Okay, this month is the last. Okay, so this is very important. Please don't think that you have uploaded KYC and that is enough. No, it has to be in approved status. So 30th September is the last date for uploading KYC and get it approved. Okay. Okay, so can I translate case, now? Can I translate this now? Yeah. அச்சா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். சரிங்களா? ஸோ அந்த கேஒய்சி வந்து நம்ம வந்து நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் அந்த விஷயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம மோதிகேர்ல சப்மிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொண்டு இருந்தோம். இந்த மாதம் 30ஆம் தேதி நமக்கு கடைசி நாள். இன்னும் நமக்கு வந்து 16 நாட்கள் இருக்குது. ஸோ நம்ம டவுன்லைன்ஸ் யாரெல்லாம் கேஒய்சி அப்ரூவ் ஆகாம இருக்குதோ, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அனுராதா மேடம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்லோட் பண்றது முக்கியம், எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, அது அப்ரூவ் ஆயிருக்குதான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 30ஆம் தேதி தான் நமக்கு லாஸ்ட் நாள். அதுக்கு வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டு Okay, so by 30th of September, if it is not approved, okay, by Modicare, then what happens? From 1st of October, any consultant, any title, if it is not in approved status, he will not be able to place any order. Bill panna mudiyadu. Okay, so from 1st of October, they will not be able to place any order. Okay, so please keep this in mind. Now suppose they don't upload at all till December, okay, December 31st. If it is still not uploaded, their number will be terminated. Their MCA number will be terminated. Termination means that number will be permanently removed from Modicare records. Okay, so once this happens, your number will go out of the system. All whatever effort you have put, all your downlines, any title it may be, all that will be rolled up to your immediate sponsor. So please keep this in mind. தேங்க்யூ அனு மேம். இப்போ இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மை டிஃப்ரெண்ட் அனுராதா மேம் சொல்றது, 30 செப்டம்பர் வரைக்கும் எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ஸ் அத்தனை பேருக்குமே நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட கேஒய்சி அப்ரூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இந்த 30 செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் கேஒய்சி அப்ரூவ் ஆகாம இருக்குதோ அவங்க அத்துணை பேருமே பில்லிங் பண்ண முடியாது. பில்லிங் அவங்களுக்கு பிளாக் ஆயிடும். ரைட், இப்ப இவங்களுக்கு டைம் தரும். எது வரைக்கும் தரும்? டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் அது வரைக்கும் பண்ணிட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க டிசம்பர் மாசம் வரைக்கும் அப்லோடும் பண்ணல, அப்ரூவ் ஆகல, டிசம்பர் எண்டு வரைக்கும் 31st வரைக்கும் அவங்க ஐடி டெர்மினேட் ஆயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மைடி. அவங்களுக்கு கீழே எவ்வளவுக்கான பிசினஸ் நடந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனா அவங்க ஐடி டெர்மினேட் ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகத்துல வச்சு. Okay, so this is for all the new joinees till 30th of September. So suppose if the person has joined on 30th of September, please keep in mind that he has to upload and get it approved on the same day. Otherwise, he will not be able to place the order.
So this is till date. Every day, whoever joins, 30th of September is the last date. So you may ask what happens from October onwards. So from 1st of October, whoever joins, they will have 3 months time to upload the KYC document and get it approved. So suppose they don't do it even after 3 months of joining from 1st of October, even their ID will be, they will not be able to place any order. And ultimately that will also be terminated. Okay, correct me if I'm wrong, Anu ma'am. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மேம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஜாயின் பண்றவங்க அத்தனை பேருமே உடனடியாக அவங்களோட கேவைசி அப்லோட் அப்ரூவ் பண்றதுக்கு உண்டான விஷயத்த பார்த்துக்குங்க. ஏன்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் மாசத்துக்கு மேல அவங்களால பில்லிங் பண்ண முடியாது. நவ் அனு மேம், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அக்டோபர் மாசத்துக்கு மேல டிசம்பர் மாசம் வரைக்கும் ஜாயின் பண்றவங்க அவங்க கேவைசி அப்லோட் பண்ணலன்னா கூட பில்லிங் பண்ண முடியும். ரைட்? ரைட். ஆனா டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கும். சேம், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லீனியன்சி தரும். ஆனா 30 செப்டம்பருக்கு முன்னாடி ஜாயின் பண்ண அத்துணை நபர்களுமே 30ஆம் தேதியோட அவங்களுக்கு லாஸ்ட் நாள் முடிவடையுது. ஸோ இன்கேஸ் ஐ ஜஸ்ட் கிவ் an எக்ஸாம்பிள். 22ஆம் தேதி ஒருத்தர், 22 செப்டம்பர் 2021 ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவர் கேவைசி அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா 1ஆம் தேதிக்கு மேல அவரு பில் பண்ணிக்கலாம். பட் அவரு வந்து கேவைசி அப்ரூவ் பண்ணலாம், 1ஆம் தேதி அவருக்கு பண்ண முடியாது. இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அக்டோபர் மாசம் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு, 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஜாயின் பண்றாரு. கேவைசி அப்லோட் பண்ண முடியல அல்லது பண்ணாம விட்டாருன்னா அவருக்கு அந்த சான்ஸ் கொடுப்போம் டிசம்பர் மாசம் வரைக்கும். ரைட்? டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் சேம் அவருக்கும் அதே லா அப்ளை ஆகும். தேங்க்யூ வெரி மச் அனு. Okay, Palini, one thing here is that 1st of October, anyone who joins, he will have 3 months time. Okay. Similarly, 1st of November who joins, he will also have 3. So anybody who joins from 1st of October, they will start having 3 months, 3 months, 3 months time every day. Okay. Whoever joins, they have 3 months time. Fantastic. Okay. So my dear friends, 1ஆம் தேதி 1st அக்டோபர்ல இருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஒவ்வொருத்தர்களுக்கும் 3 மாதம் டைம் கொடுக்கப்படும் அவங்க கேவைசி அப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அக்டோபர் மாசம் ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நவம்பர் மாசத்துல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கும். ரைட்? இப்ப டிசம்பர் மாசத்துல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்கும். அதே மாதிரி 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு டைம் இருக்கும். Okay. Right. Thank you. So where can you check the status of KYC then? So in this, you can check from your frontline status report. You can check the status of your downlines KYC. Okay. And then we have repeatedly, company is sending the SMS to all the consultants who have not uploaded their KYC. We have already sent out one SMS. Again, there will be repeated SMS which will be sent out till the 30th of September. And for the immediate sponsor, you can check from the frontline status report. And for a consultant, he can check either from his dashboard. If you log into a website, on the dashboard itself, once you log in, you can check the status of your KYC. Not only that, even without logging in, on the Roshni, you can ask Roshni on the status of your KYC and you will know whether it is approved or not approved. Okay. Okay. So my dear friends, இப்போ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கேவைசி அப்ரூவ் ஆகாம இருக்கிறாங்களோ அவங்க அத்துணை பேருக்குமே மெசேஜ் போயிட்டு இருக்குது. இப்ப அடுத்த ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம், டவுன்லைன்ஸ்க்கு மெசேஜே போகலங்க, பிளாக் ஆயிருக்குது, இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குதுன்னா பொறுப்பு உங்க பொறுப்பு, நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆஸ் அன் அப்ளைன் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்க. கம்பெனி சைடுல நம்ம பண்ணிருக்கிறோம். ஒரு சில பேருக்கு அந்த டிஎன்டி பண்ணி வச்சிருப்பாங்க, மெசேஜஸ் போகாம கூட இருக்கலாம். பட் ரிப்பீட்டட்லி மெசேஜ் பல முறை நம்ம அனுப்பிட்டோம். அவங்க புரியாம கூட இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், இன்பாக்ஸ் ஃபுல்லா இருக்கலாம், தெரியல. இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்ல இருந்து கொடுத்துட்டோம். நீங்களும் உங்க சைட்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஓகே. So this is about KYC. I hope all of you have understood the importance of it. Now next, coming to the next point, which is the activation of registration. Okay, any consultant who joins Modicare, there are certain terms and conditions in Modicare which basically says the do's and don'ts for a new joinee.
Okay, anybody who joins Modicare, we basically tell them what they can do, what they should not do. As a consultant, what is his responsibility, not only for his business, but also his responsibility towards his network and his downlines. So there are certain terms and conditions for every new joinee once he is registered. Now, every new joinee, after he registers, there will be an SMS which will be sent immediately to his registered mobile number. So he has to click that link and he has to accept. Okay, there is just, it's a small step. So you have to just accept the terms and conditions and your activation link will be done. Okay. Now there are some consultants. Now this activation link we have started from November 2019 onwards. Okay. So all the consultants who have not clicked on that activation link till date, they have to do it by 30th of September. ஓகே ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாங்க. மோடிகேரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அபவுட் மோடிகேர்ங்கிற ஒரு விஷயம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் 2019 நவம்பர்லேருந்து இது வந்து ஆக்டிவா இருக்குது, ரைட்? ஆனா நம்ம ஒரு லீனியன்சி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம முழுமையா படிக்கணும். ஆக்சுவலி அதை படிச்சுட்டு ஐ அக்செப்ட்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பில்லிங் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. பட் நவம்பர் 2019 இது வரைக்கும் நம்ம வந்து அது பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்க அப்படி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கூட பல பேர் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண கன்சல்டண்டா இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண கன்சல்டண்டா இருக்கும், எல்லாமே எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ட். செப்டம்பர் 2021க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருமே அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும். அந்த அந்த ஒரு லிங்க்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு, அல்லது நம்ம பில்லிங் பண்ணும்போது கூட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு வச்சுட்டாதான் நம்ம வந்து அடுத்த மாதம் நம்ம பில்லிங் பண்ண முடியும். Am I right, Anu ma'am? Yes, yes. So what happens if they don't accept these terms and conditions? What happens is from 1st of October, they will not be able to place any order. Okay. And again, in this case also, if they don't accept these terms and conditions till the 31st of December, their number will be terminated. Similarly, their number, like how I told about KYC, their number will be removed from the system and the network will be rolled up to the next upline, next immediate upline. So accepting these terms and conditions is very important, and 30th of September is the last date to do that. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஒய்சி குள்ளது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ட் 30 செப்டம்பர் 2021க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருமே அதை நம்ம கிளிக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பில்லிங் பண்ண முடியும். அவங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. அவங்க அதை கிளிக் பண்ணாம விட்டுட்டார்கள், தவறிட்டாங்க, மறந்துட்டாங்க, ஒரு வாட் எவர் இட் மைட் பி, டிசம்பர் மாசம் அவங்களோட ஐடி டெர்மினேட் ஆகிடும், யாரெல்லாம் பண்ணாம இருக்கிறாங்க. சேம் வே அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்கும். ஒவ்வொரு ஜாயின் பண்றதுக்கு அடுத்தடுத்த 3 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு யூ. So now where can you check whether you have accepted this activation link? Now in Roshni, it will be done in a couple of days time. I think by 18th it should be ready. On Roshni, you can check for yourself, you can check if the activation link is accepted in your ID or not. Okay. If it is not accepted, okay, if you have still not accepted, from Roshni itself, you can send that activation link to yourself on your mobile number. Okay, that option our IT department is creating. That will be ready in a couple of days time. Secondly, all the CSOs and the CRM departments and even our call center will be given access to send the link to whoever calls them and says that they have not received activation link. So you can call up our call center also and request them to send the activation link. Okay. Thirdly, your immediate sponsor. Okay, suppose I have sponsored about 3 people and
I want to check the status whether they have agreed to the terms and conditions or not. I can go to my frontline status report, and if you scroll to the right, you can see the activation link, whether it is accepted or not. And the immediate sponsor also can send to their downlines if they have not received it. Okay, so all these provisions are made even for you. As soon as you log in, if you have not accepted, a pop-up will come and you have to accept the terms and conditions. All these provisions are made. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டவுன்லைன்ஸ்க்கு அவங்க பில் போட முடியாம இருக்கிறாங்க, அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னா, கஸ்டமர்ஸ் விஷயம் அவங்க எப்பெல்லாம் லாகின் பண்றாங்களோ ஒரு பாப்அப் வரும். ஐ ரைட் அனுமா? அந்த பாப்அப்ல பார்த்தோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட் பண்ணிக்கலாம். இது தவிர நம்ம டவுன்லைன்ஸ்க்கு நம்ம பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு, அவங்களோட போக முடியாது, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா கூட நம்மளோட ஃப்ரண்ட் லைன்ஸ், நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லைன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதுல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அவங்க அது கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும், பில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட எங்களுக்கு பண்ண தெரியல சார், அப்படி இருக்குதுன்னா கூட நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட ஆசாதி கால் சென்டருக்கு நம்ம கால் பண்ணிட்டு இந்த எம்சிஏ நம்பருக்கு இதற்கு லிங்க் போல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு போயிடும். சரிங்களா? ரைட், தேங்க்யூ. So this is about the activation link. So please keep in mind that if a consultant has his KYC in approved status by 30th of September, suppose for example, but he has not accepted activation link, he will not be able to bill. Suppose he has accepted the activation link and KYC is not in approved status, he will not be able to place any order. So by 30th of September, both of them should be in, you should have accepted the activation link, and also your KYC should be in approved status. For both, it is 30th of September. Thank you. My dear friends, very very simple, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 30th செப்டம்பருக்குள்ள நம்ம ரெண்டு விஷயம் தான் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் கன்சல்ட் ஒன்று, நம்மளோட கேஒய்சி அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ்ல இருக்குதா, ஒன். ரெண்டாவது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆக்டிவேஷன் லிங்க் கிளிக் பண்ணிட்டாங்களா. இது ரெண்டு மட்டும் நம்ம பார்த்தா போதும். நம்ம ஃப்ரண்ட் லைன்ஸ்ட இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? ரைட். இது பண்ண தவறுனாதான் நமக்கு அக்டோபர் மாசத்துல பில் பண்ண முடியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ரெண்டுமே ஆகிருக்கணும். ரெண்டுல ஒண்ணு பண்ணிருந்தா கூட பில்லிங் பண்ண முடியாது. சரிங்களா? தேங்க்யூ. Okay, the third important point for all the consultants is to link your PAN with Aadhar, and the last date for this is 30th of September again. So 30th of September is very very important date. Okay, so you have to link your PAN with your Aadhar. I'm sure many consultants would have already done this, but those who have not linked, okay, what will happen from 1st of October, and in fact for September bonus also, what is going to happen? Your PAN, first point is your PAN will become invalid. So there is no value for your PAN in Modicare or even in the government side. Okay, you can. Okay, thank you. இன்னொரு லா கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இட்ஸ் நாட் ஒன்லி மோடிகேர், இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் கார்டு நம்ம பேன் கார்டு கூட லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? சோ இந்த லிங்க் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மோடிகேர்லையும் பார்த்தோம்னா 30th of செப்டம்பர் சொல்லுவாங்கல்ல, கிமு கிபி, அதே மாதிரி 30th செப்டம்பர் 2021 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே மை டியர் ஃப்ரெண்ட். நம்மளோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டோட லிங்க் ரொம்ப அவசியம். இன்கேஸ் அனுராதா மேம் சொன்ன மாதிரி என்னோட பேன் கார்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், அப்ரூவ்டு கேஸ்ல தான் இருக்குது, ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆதார் கார்டு கூட நம்ம லிங்க் பண்ணவில்லை என்றால் பேன் கார்டு யூஸ் இல்லாம போயிடும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிற ஒரு லா. சரிங்களா?
ஸோ உங்க டவுன்லைன்ஸ் அத்தனை பேருக்குமே நீங்க சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் மோடி கேருக்கு மட்டும் இல்ல, ரிப்பீட்டட்லி ஐம் டெல்லிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் அதுல நம்ம பண்ணி கொண்டு இருக்கோம். Okay, so thank you. So the second one, a second point to be remembered here is that September bonus will come in October. All of you know about that. September bonus will come in October. So if by 30th of September your PAN is not linked to Aadhar, okay, then 20% of your tax will be deducted from September bonus. And if you have still not linked it, October also it will be 20%, November 20%. So henceforth it will be 20%. So till you link your PAN with Aadhar, even though in Modicare it is in approved status, even though your PAN is in approved status in Modicare, we will still have to deduct 20% from your income. Okay. Then another important thing is there will be no Form 16 with, given for this deduction. There will be no Form 16 given in this for any deduction that we do at 20%. So keep this in mind and inform all your downlines. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணலைன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆதார் கார்டு லிங்க் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளோட இன்கம்ல 20% டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவங்க டிடக்ட் பண்ணிடுறாங்க. இதுவே நான் ஆதார் கார்டு பேன் கார்டு நான் கொடுத்துட்டேன்னா அது வெறும் 5% தான் நமக்கு டிடக்ட் ஆகுது. ரைட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா செப்டம்பர் 30th நம்ம இதை பண்ணவில்லை என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செப்டம்பர் மாசத்துக்குள்ள கமிஷன் அக்டோபர் 9th நமக்கு வந்துடும். செப்டம்பர் மாசம் 30th நம்மளோட ஆதார் கார்டு பேன் லிங்க் பண்ணாம விட்டுட்டோம்னா செப்டம்பர் மாசம் கமிஷன்லயே ஸ்ட்ரைட்டா 20% டிடக்ட் ஆயிடும். ஸ்ட்ரைட் 20%. இப்ப இன்னொரு கேள்வி வரும், இது டிடக்ட் பண்ணிருக்கிறாங்களே, நான் ஃபார்ம் 16 அதுல வந்து நான் கிளைம் பண்ணிக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லா படி அதை கிளைமும் பண்ண முடியாது. இது ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ செப்டம்பர் மாசம் நான் பண்ணல, அக்டோபர் மாசமும் நான் பண்ணல, நவம்பர் மாசமும் நான் பண்ணாம விட்டுட்டேன்னா எவ்வளவு மாசம் வரைக்கும் நீங்க பண்ணாம விடுறீங்களோ 20% டிடக்ட் ஆகிட்டே இருக்கும். இதை கிளைமும் பண்ண முடியாது. Am I right, Hanuman? Yes. Okay. So you will not be able to claim any returns. Earlier what used to happen, even when your PAN was not there, we used to deduct 20%. And after your PAN was uploaded in Modicare, you could claim the refund of the excess amount which is deducted from your income. But in this case, if it is 20%, if we have deducted, you will not be able to get any refund. It is gone. Okay, so keep that in mind. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் இது வரைக்கும் இருந்தது 30th செப்டம்பருக்கு முன்னாடி உள்ள கதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்கேஸ் ஒருத்தர் வந்து பேன் கார்டு அப்லோட் பண்ணலை அல்லது அப்ரூவ்ட் ஸ்டேட்ல இல்லைன்னா அவருக்கு வந்து 20% டிடக்ட் ஆகிக்கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பேன் கார்டு அப்லோட் பண்ணிட்டாரு, அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபார்ம் 16 மூலயமாக அவர் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கிளைம் பண்ணது இந்த 20% டிடக்ட் பண்ணிட்டு அவர் எடுத்துக்கலாம். அந்த ஃபார்ம் 16 சப்மிட் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல அது பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணாதவர்கள் அவங்களுக்கு 20% டிடக்ட் ஆயிருக்கு, அந்த ஃபார்ம் 16 கொடுத்துட்டு அதை கிளைம் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட லா தான், இது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. So since your PAN becomes invalid, what you have to do next step is that if you have still not linked by 1st of October, first you have to go to income tax website, and if you have not registered, you have to first register on the income tax site. Later on after this session, Mr. Palani will share the steps of how to link the PAN with Aadhar. Okay, there are step-by-step guide is there, so you can link that. So first you have to link and then again give the PAN details in Modicare. So what I already told you that PAN will become invalid if you have not linked. So in our Modicare also your PAN details will be removed from 1st of October. So first you have to link on IT website, then you have to provide the
PAN details to us. Otherwise, we will not be able to accept. Okay, Anu ma'am, just correct me if I'm wrong. 30th செப்டம்பர் வரைக்கும் நம்ம பண்றது ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டா ஓகே. 1 அக்டோபர்லேருந்து தட் மீன்ஸ் அது வந்து பேன் கார்டு இன்வேலிடா ஆயிடுது, ரைட்? அப்போ அவங்க 1 அக்டோபருக்கு மேலதான் எனக்கு டைம் கிடைக்குது, அப்பதான் நான் பண்றேன், அல்லது எனக்கு அப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க வந்து as it is பேன் கார்டு வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் நம்ம மோதிக்கேர் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து வெளியில போயிடும், ரைட்? அப்ப அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்க் ரெண்டுமே ஆதார் கார்டு பேன் கார்டு கூட லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை அவங்க பேன் கார்டை அப்லோட் அப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கும். இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேங்க, ஆனா லிங்க் தான் பண்ணாம இருந்தேன், 1ஆம் தேதிக்கு மேல நான் லிங்க் பண்ணிட்டேனே, இது எடுத்துக்கும்னா எடுத்துக்காது. ஏன்னா 1 அக்டோபர்ல இருந்து அந்த யாரெல்லாம் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாம இருக்கிறாங்களோ மோதிக்கேர் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்க பேன் கார்டு எடுக்கப்படும். மறுபடியும் அவங்க அப்லோட் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். புத்திசாலிகள் என்ன பண்ணிடுவாங்க, செப்டம்பர் 30க்குள்ளேயே அவங்க எல்லாருமே அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிடுவாங்க. Over to you, Anu ma'am. Yeah. So please remember that we cannot help you in linking PAN with Aadhar. Okay. In Modicare website, there is no option to link. Okay. You cannot link. You have to do yourself. You have to visit IT website. Okay. And that link and details will be shared in the groups by ASM Palaniappan. He'll be sharing later. So you have to follow that and then link it yourself. Okay, so please don't think that it can be done on Modicare website, because many consultants think that that option is on our website, but it is not on our website. You have to register yourself on IT website and then do it. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் நம்ம வந்து ஆதார் கார்டு பேனுக்குள்ள லிங்க் நம்ம பண்றது மோதிகேர் வெப்சைட்லயோ அல்லது ஆப்லயோ இதை பண்ண முடியும்னு நினைச்சா கண்டிப்பா இதை பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள ஐடிக்குள்ள இந்த லிங்க்ல நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் நீங்க அங்க பண்ண வேண்டியதா இருக்கும். வெரி வெரி சிம்பிள்ங்க. புதிதாக ஜாயின் பண்ணிருக்கிறவங்களா இருக்கட்டும், செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க அத்தனை பேருமே உடனடியா உங்களுக்கு இன்னும் 16 days இருக்குது. இந்த 16 daysல உங்க ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிருங்க. வெரி வெரி சிம்பிள். பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் பண்ணாதான், அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேல பண்ணாதான் நீங்க அப்லோட் பண்ணிட்டு லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேன் கார்டு ஒரு டைம் அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். Okay, over to you. Okay, so the next point, all the important points with regard to 30th of September is complete. Okay, no more 30th September, 30th September. So another point which is very important, it is about the we have brought about a small change in our resignation policy. So for consultants who do not know our resignation policy, first let me tell you what is the resignation policy that we had. Okay, so any person who wanted to resign Modicare, he could rejoin. Okay, voluntary. This resignation is a voluntary decision. So if he resigned from Modicare, there was a provision for him to rejoin after a period of 6 months. Okay, that was the existing policy. Okay, so from 26th August onwards, from 26th August 2021 onwards, those who are resigning, and if their title is director and above, if somebody is resigning director and above, they can rejoin Modicare only after 12 months from the date of resignation. Okay, from the date of resignation means from the date when we have marked in our system as resigned. Because in many cases, suppose you have given it on 15th of September, there'll be some discussion, we try to ask you why we talk to you and all that. So in that there may be 1 or 2 days time we may take. So even though you have given us on the 15th of September, marking of that may happen on 18th of September. Okay, so from 18th of September it will be effective. So not from the date you have given the resignation, from the date when we have marked the resignation.
So the only change in this is that if you suppose the person who's resigning is director and above, he has to wait for 1 year from the date of marking the resignation, and only then he can rejoin. Okay. ஓகே, செப்டம்பர் 30 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஆகஸ்ட் 26 2021. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோம். 26 ஆகஸ்ட் 2021 ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம கன்சல்டண்டா ஜாயின் பண்றது நம்ம விருப்பம். அதே மாதிரி எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால நான் ரிசைன் பண்ணணும்னா தாராளமா அவங்க ரிசைன் பண்ணிக்கலாம். அவங்க ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு சில கால்ஸ்கள் அவங்களுக்கு போகும். ஏன் ரிசைன் பண்றீங்க, என்ன என்ன காரணம், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். கேட்டுட்டு எதுக்காக இதை பண்றோம், அந்த தவறுகள் திருப்பி நடக்காம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கேள்விகள் கேட்போம். ரைட். ஸோ அத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவங்க ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்கன்னா கடந்ததை நம்ம விட்டுருவோம். இப்பல இருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்ன இருக்குதுன்னு. டைரக்டர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்கள் ரெசிக்னேஷன் பண்றாங்கன்னா 12 மாதங்கள், தட் மீன்ஸ் 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 1 இயர் டைம்க்கு அப்புறம் அவங்க மீண்டும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஜாயின் பண்றதுக்கு தகுதி இல்லை, மீண்டும் ஒதுக்கிறார். ஓகேவா? ரைட். ஸோ அந்த டேட்டு, ரெசிக்னேஷன் கொடுத்த டேட்டு இல்லை, அவங்க ரெசிக்னேஷன் நாம அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே அதை ரிசைன் பண்ணிட்டோம்னு பண்ணதுலேருந்து 1 year's time, that means 12 months time. சரிங்களா? ரைட். What do you know? So suppose we get any complaint on any director and above who has joined within this 12 months period, without informing company. If he has joined again within this 12 months period from the date of his marking of resignation, his number will not, we will not question him, his number will be terminated. So very important that you have to wait, and you have to, what is this 12 months period? 12 months is an inactive period. Okay, that means you should not involve, after you have resigned from your ID, you should not involve in any activity of Modicare. You or your co-applicant, you should not be seen in any of the activities, doing home meetings or doing any kind of activity, doing some camp or something. You should not be involved in any kind of activity. If there is anything like that, one is that you cannot rejoin, and if you have rejoined, your number will be terminated. ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் இருக்குது. ரெசிக்னேஷன் ஒருத்தர் பண்ணிட்டாரு, 12 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 11வது மாசத்துலயோ இல்லை 6வது மாசத்துலயோ இல்லை 8வது மாசத்துலயோ அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. 12 மாசம் வெயிட் பண்ணாம ஜாயின் பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அவரோட ஐடி டெர்மினேட் ஆகப்படும். சரிங்களா? இந்த 12 மாசம் டியூரேஷன் டைம்ல அவங்க மோதிக்கரோட எந்த ஆக்டிவிட்டியில, அவரா இருக்கலாம், அவங்களோட கோ அப்ளிகேட்டா கூட இருக்கலாம், அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயும், மோதிக்கர் ஆக்டிவிட்டீஸ்லயும் அவங்க கலந்து கொள்ளாதபடி பார்த்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குதுன்னா அவங்க மறுபடியும் ஜாயின் பண்றது சிக்கலாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Yeah. I hope this is the small change that we have brought in the resignation policy. I hope all of you have understood. Moving on, another important change in the code of ethics policy that we have announced from, again, this is from 26th of August 2021. Okay. What is that new policy we have brought is that if a consultant is joining Modicare after 26th, from 26th of August 2021, any person who is joining Modicare, all his family members should be in his network only. It can be any debt, but it has to be in his network only. Okay, so family members means who all we consider as family members. It is your, if you are a married person, it is your spouse. Okay, then your children and your parents and your siblings. All these people have to join in the same network. Okay, suppose if anybody which is in your close relation, whatever I have mentioned now, if any of these have
is found to be in a different line or different network working with a different team, then their number will be terminated, and all the people who are working under that ID will be shifted to the first ID. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மை டிஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 26, 2021 அப்புறம் ஜாயின் பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி உள்ளதுன்னு அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்துணை பேருமே ஒரே எல்ஓஎஸ் லைன் ஆஃப் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க நெட்வொர்க், அவங்க டவுன்லைன் கீழே தான் எல்லாமே வரணும். எக்ஸாம்பிள் அனூர் மேம் சொன்னது, ஒரு பர்சன் ஜாயின் பண்ணிருக்காரு, அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னா அவங்க ஸ்பவுஸ், அவங்க ஸ்பவுஸ், அவங்க பெற்றோர்கள் அப்பா அம்மா இவங்க எல்லாம் இந்த வந்துடுவாங்க. அந்த ஜாயின் பண்ணவரோட அண்ணா தம்பி அக்கா தங்கை, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அந்த மேம், சரிங்களா, குழந்தைகள், திருமணம் ஆகாத குழந்தைகள், பையன் பொண்ணு திருமணம் ஆகாதது, பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் பையனோட ஸ்பவுஸ் அவங்க குழந்தைகள், இது எல்லாம் ஃபேமிலியில வரும். இவங்க எல்லாமே ஒரே எல்ஓஎஸ்ல இருக்கணும். பெண், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னா அது வேற விஷயம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒரே எல்ஓஎஸ்ல இருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ல யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த எல்ஓஎஸ்க்கு கீழே தான் அத்தனை பேரும் வரணும். இன்கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த எல்ஓஎஸ்ல இல்லாம வேற ஒரு எல்ஓஎஸ்ல அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஐடிக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்கன்னா கூட வச்சுக்கோங்க, கரெக்ட் மீ மேம், 100 பேர் இருந்தாலுமே அந்த ஐடியை டெர்மினேட் பண்ணிட்டு அந்த 100 பேரும் இந்த ஐடிக்கு கீழே அப்படியே கொண்டு வரப்படும். ரொம்ப தெளிவா இருந்துக்க வேண்டியது அவசியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா பெற்றோர்கள், அந்த ஜாயின் பண்ணவரோட அண்ணா தம்பி அக்கா தங்கை, குழந்தைகள், குழந்தைகளோட குழந்தைகள், இது எல்லாமே ஒரே எல்ஓஎஸ்ல இருக்க வேண்டியது அவசியம். Yes. So please keep in mind that this, if I receive a complaint on this, okay, this is not applicable to all the joinings which have happened before 26th of August 2021. So if I get a complaint today, I will check when is their date of joining. Okay, so if it is before 26th of August 2021, then that time the policy was different. They can still continue the way they are doing business, but after 26th of August, if the joining has happened, then we have to act as per the new policy. We have to block that number and shift that entire network under the first ID. Okay, so in this the only exception is the married daughter. Okay, so another thing here is, suppose you may ask, already there is father and married daughter is a co-applicant in some ID. Okay, in that case what to do? Okay, in that case they have to still continue to work under the same network only. Okay, they don't have to now, because the policy is changed, they don't have to move out of the network. If suppose they are working like that, they can still work. Okay, so தேதி ஞாபகத்துல வச்சுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 26 டேட் 26th of August 2021 முன்னாடி இது மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா அது அப்படியே இருக்கட்டும், அதுபடி பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 26, 2021 அப்புறம் இந்த பாலிசி வந்திருக்குது. இந்த பாலிசி படி இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா, பெண் அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கிற அவங்களோட டாட்டர், அது மட்டும் எக்ஸெப்ஷனா இருக்குது. அதுவும் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடி இருக்குது அல்லது தந்தையோட ஐடி கூட கோ அப்ளிகண்டா இருக்கிறாங்க, அவங்க மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அங்கேயே இருந்து அதுக்கு சிம்பிள்ங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம டவுன்லைன்ல தானே இருக்கணும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட், அவ்வளவுதான். சரிங்களா, வேற ஒரு நெட்வொர்க்ல வேற ஒரு எல்ஓஎஸ் நம்ம போட்டுட்டு எதுக்கு அந்த சிக்கல்லாம்? அது எல்லாமே உங்க நன்மைக்காக தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே எல்ஓஎஸ்ல
அவங்க ஃபர்ஸ்ட் ஐடி யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கீழே எல்லாமே வரட்டுமே. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு யூ அனுமா. So these are the important points. Just keep in mind that the last point that I told, consultant can complain at any point of time, 1 year, 2 years, 3 years, as of now. Anytime he can complain. So please be very careful while you're joining. You should inform this to your downlines also, not to, have multiple IDs, because if it is found out, then all your efforts will be gone. You will lose the entire network. Okay, so please keep this in mind. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு குட் நியூஸ் சொல்றாங்க அனு மேம். என்னன்னா, முதல்ல ஒரு டைம் டியூரேஷன் இருந்து, இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள தான் நம்ம சொல்லணும்னு இருந்துச்சு. இப்போ எப்போ வேணும்னாலும் நீங்க சொல்லலாம். 2 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். என்னைக்கு தெரியப்படுதோ அன்றைக்கு அந்த ஐடி வேற ஏதாச்சும் ஒரு எல்ஓஎஸ்ல இருக்குதுன்னா டர்மினேட் ஆயிட்டு அந்த ஃபுல் குரூப் இங்க வந்துடும். அதுக்காகலாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருங்களேன். இது உங்க டவுன்லைன்ஸ்க்கு அத்தனை பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ஐடியில ஒர்க் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரே ஐடி தான், ஃபேமிலிக்குள்ளது எல்லாமே ஒரே ஐடியில ஒரே எல்ஓஎஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுங்க. வெரி வெரி சிம்பிள். சரியா? Okay, so these are the points that I had with me today. Very important announcements, and how to link this Aadhar with PAN will be shared with by Palini in the groups. Okay, please note. And now, if you have any questions, you can ask. ஓகே, ஸோ ரீகேப் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 30th செப்டம்பருக்கு 3 விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ட், தட் மீன்ஸ் செப்டம்பர் 30, 2021 முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருமே 3 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. பாயிண்ட் நம்பர் 1, கேஒய்சி அப்லோட் அப்ரூவ் நிலைமையில இருக்க வேண்டியது இருக்கு. 1. இரண்டாவது, நம்ம ஆக்டிவேஷன் லிங்க்ல நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 3, நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இது லிங்க்ல இருக்கணும். இந்த 3 விஷயமும் நம்ம 30 செப்டம்பருக்குள்ள நம்மளோட ஆக்டிவா இருக்கிற கன்சல்டன்ட்ஸ் அத்தனை பேருமே இதை பண்ண வச்சுறதுக்கு பார்த்துக்குங்க. இதை பண்ண தவறிவிட்டால் அக்டோபர் 1ல இருந்து அவங்க பில்லிங் பண்ண முடியாம போயிடும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது 3 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 3 மாதத்துக்குள்ள அதையும் பண்ணலன்னா, கேஒய்சி பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்க ஐடி டெர்மினேட் ஆயிடும். எக்ஸெப்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க ஐடி டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிடும். லிங்க் பேன் கார்டு, ஆதார் கார்டு பண்ணாம விட்டாங்கன்னா அவங்களுக்கு 20% பிடித்து கொண்டே இருப்பார்கள். இது கிளைமும் பண்ண முடியாது. இது 30th செப்டம்பருக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். 30th செப்டம்பருக்கு அப்புறம் அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்றாங்கன்னா அதை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் ஒரு முறை ஆதார் கார்டை அப்லோட் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஞாபகத்துல வச்சு. ஓகே, அடுத்தது ஆகஸ்ட் 26, 2021 அப்புறம் உண்டான ஒரு நிலைமை சொல்லிது. யாரெல்லாம் ரெசிக்னேஷன் பண்றாங்களோ, முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் அபவ், அவங்க 12 மாதம் காத்து கொண்டு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு முன்னாடி மோடிகேரோட எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க கலந்து கொள்ள முடியாது, கலந்து கொள்ள கூடாது. அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடி போடுறாங்க, 12 மாதத்துக்குள்ளே அவங்க ஐடி போடுறாங்க, எங்களுக்கு கம்பெனிக்கு அது தெரிய வந்துச்சுன்னா அவங்க ஐடி டெர்மினேட் ஆகப்படும். இது தவிர கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணியிருக்கிறது, ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 2021 முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓகே, அதுக்கப்புறம் உள்ளவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே நெட்வொர்க், தட் மீன்ஸ் ஒரே எல்ஓஎஸ்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்கேஸ் அது தெரியப்படுதுன்னா அது 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். எப்ப தெரியப்படுதோ அந்த ஐடி டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட் ஆயிட்டு முதல் ஐடி யார் இருக்குதோ அவங்களுக்கு கீழே ஸ்ட்ரைட்டா இது ஆயிரும். அனு மேம், ஒன் மோர் திங், யூ டோல்ட் அபவுட் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ். வாட் அபவுட் டைரக்டர்ஸ் பிலோ மேம்? ரெசிக்னேஷன் திங் 6 months. ஆச்சா, டைரக்டர்ஸ் ஆகாதவர்கள் ரெசிக்னேஷன் பண்றாங்கன்னா 6 மாதங்கள் அவங்க காத்திருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஹோப் இது எல்லாமே கவர் பண்ணிருக்கிறோம்னு நான் நம்புறேன். இப்ப யாருக்காச்சும் நீங்க கேள்விகள் கேட்கணும்னா ஒண்ணு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நல்லது, அல்லது வீடியோல நான் உங்களுக்கு பார்த்துட்டு வேணா நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல தம்பி அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓட்டு நல்ல தம்பி சார், உங்களோட கேள்விகள் கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. மிஸ்டர் நல்ல தம்பி, உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். மிஸ்டர் நல்ல தம்பி,
Mr. Nallatambi. Thank you, Nallatambi, sir. Next, Mr. Saravanan. Good morning, Anu ma'am and Palmesh sir. Good morning. As of now, my PAN and Aadhar has been linked. அப்படி இருந்தும் என்னோட அப்ரூவல், அதாவது பேன் கார்டை நான் திருப்பி அப்ரூவல் பண்ணணுமா? அவசியம் இல்லை சார். நீங்க இப்ப நான் செக் பண்ணல, லிங்க் இப்ப செக் பண்ணேன். செப்டம்பர் 30க்குள்ள உங்க ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க்டா இருக்குதுன்னா, நம்ம மோடிகேர்லயும் அது வந்து அப்ரூவ்டு நிலைமையில இருக்குதுன்னா மீண்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் மீ ராங். கரெக்ட். Thank you. And இப்போ இதுல வந்து ஸ்பௌஸ் கேன் பி ரெஜிஸ்டர்டா? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பௌஸ் cannot be registered as a consultant. Yes, they cannot register. Husband and wife has to have a single ID. Yeah, fine. I have one more doubt. How to reset my password? Because one of my downline, they have forgot the password, as well as they don't have the registered mobile in her hand. So how to reset the password? First you have to update your mobile number, because password will be sent on mobile number only. Okay, but and also an email will be sent. You are not able to open. So give your MCA number. We will. But where is the phone? No, that particular number has been cancelled. Has been absolute. Cancelled. Yeah, the MCA number is active. But that particular mobile number, they didn't update their mobile number. They lost. So please update. So the procedure for updating the phone number is you have that consultant has to give a written request saying that this is my mobile number and please update it along with a KYC document, any one of the Aadhar or voters ID, anything, any one of the KYC document with letter. Please send it to support ID. Yes, you can send it to support ID. It will be done within 24 to 48 hours, and then they can ask for forgot password and then you will receive. Suppose you don't get it also, you can call up call center. They can send the password again. Yeah, thank you, ma'am. Okay. That's it. Thank you, sir. Thank you, sir. Thank you. Nallatambi sir, நீங்க வந்துட்டீங்க, பேசணும்னா பேசலாம். Nallatambi sir. சார் சார் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோடிகேர்ல ஏற்கனவே ஒரு ஐடியா போட்டிருக்கிறேன். பட் அது வந்து 1 இயர் ஆயிடுச்சு, நான் ஒர்க் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி மேலே போட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு பொருளும் டெமோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட மனசுல ரொம்ப லைக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விதமான ஒரு பொருளை நம்ம பார்க்குற மாதிரி எனக்கு எல்லாமே என் மனசுல ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து இது டெமோ எல்லாமே ஒவ்வொன்றும் வீடியோ பார்க்கும் போது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். உங்க கேள்வி என்னன்னு புரியல சார் எங்களுக்கு. சார் இப்ப வந்து என்னன்னா என்னோட வைஃப் அது வந்து ஆதார் பேன் எல்லாமே லிங்க்ல இருக்கு. அது மறுபடியும் ஏதாவது லிங்க் பண்ணுங்களா? கேஒய்சி நாங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறோம். வேற முதல் கேள்வி சார், கேள்வி நம்பர் 1. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அனு மேம். சரிங்களா? as per policy உங்களோட ஐடி முதல் ஐடி இருந்தது, அது முதல்ல டெர்மினேட் ஆச்சா? ஆமாங்க சார். அது வந்து எது ஒரு நிமிஷம் நீங்க ஒர்க் பண்ணல, தட் இஸ் ஓகே. டெர்மினேட் ஆயினதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னொரு ஐடியை போட்டு இருந்திருக்கணும். Have you resigned from first? No, he has not purchased for a longer period, I think so. That's what he's telling. Okay, so have you given any resignation request? No. He is not given. No. So please, this is for everybody's information. Suppose your ID, even if 1 PV is not done in your ID, and if you're not doing it for 24 months, that means 2 years, only then Modicare will terminate your MCA number. Till 2 years, your number will still be active in the system. Okay, suppose you want to join another ID, like how Mr. Nallatambi is saying, suppose you want to join, you are interested to join somewhere else, then you have to resign from the first ID. As we have already told, if it is director and below, you have to wait for 6 months. If it is director and above, you have to wait for 12 months. Then you can join either in your name or in your wife's name. But while the first ID is still active, if you are rejoining in your wife's name, then it will be a violation of the policy. புரியுதா சார்?
ஓகே ஓகேங்க சார். சரியா? சரிங்க சார். 24 மாதங்கள் நீங்க வந்து ஒண்ணுமே பர்ச்சேஸ் பண்ணாம ஜீரோல இருக்கிறீங்கன்னா உங்க ஐடி தானாவே டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும் இருந்ததுன்னா நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நீங்க டைரக்டர் பிலோவா அந்த ஐடியில இருந்தீங்கன்னா 6 மாதம் காலம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். 6 இப்ப டைரக்டர்ஸ் அபவ் இருக்குன்னா 12 மாதம் நீங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற எங்கேயாச்சும் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது வயலேஷன், அது பண்ணக்கூடாது. சரிங்க சார். சரிங்களா? சரி, ஓகேங்க சார். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனிபடி எல்ஸ்? வேற யாருக்காச்சும் கேட்கணுமா கேள்வி? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல வீடியோ ஆன் பண்றீங்க? ஆச்சா, பைந்தமிழ் சார். சார், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இது எஸ்ன்னு கொடுக்கணும், அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கணும்னு சொன்னீங்க சார். அது எந்த இடத்துல கொடுக்கறது அப்படிங்கிறது இப்ப பழைய கன்சல்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல புது ஆட்கள் அந்த பாஸ்வேர்டு வந்ததுக்குள்ள போனோம் அப்படின்னா எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வரல, அது எந்த இடத்துல போய் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு. ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அனு மேம், செப்டம்பர் 30 செப்டம்பர் 2021க்கு முன்னாடி ஜாயின் பண்ண அத்துணை கன்சல்டன்ஸும் இந்த அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பண்ணாதவர்கள் பண்ணியே தான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? ஓகே. ஸோ அது வந்து பாப்அப் வரும் ஒவ்வொரு டைம் நமக்கு பில்லிங் பண்ண போகும்போது அது பாப்அப் வரும். அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ண வேண்டியதா இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சுட்டு அது வந்து அந்த குட்டி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட்னு கொடுக்க வேண்டியதா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. அப்படி பண்ண முடியல, எங்களால அதுக்கு வரமாட்டேங்குது, எனக்கு நான் ஆப்ல தான் பண்றேன் அதுக்கு வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க வந்து நம்மளோட ஆசாதி கால் சென்டருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் எஸ்எம்எஸ் மெசேஜ்ல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அனு மேம்? அவங்களுடைய எம்சிஏ நம்பர் அவங்க செல் நம்பருக்கு வருமா, இல்ல டிபில நம்ம பில் பண்றப்ப நம்ம வருமா? அது டிபிக்கும் அவரோட ஐடிக்கும் சம்பந்தம் இல்லை. அக்செப்ட் பண்ண வேண்டியது யாருன்னா நான் ஐடி வச்சிருக்கிறேன், நான் என்னோட மோடிகேர்க்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முழுமையா நான் படிச்சு பார்த்துட்டு அது நான் அக்செப்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் எங்க போய் அக்செப்ட் பண்ணேன்? நான் இப்போ இவ்வளவு நேரம் அதுதான் சொன்னேன் சார், பைந்தமிழ் சார். அதுதான் உங்களுக்கு சொன்னது. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாப்அப் வரும். நீங்க பில்லிங் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல போகும்போது ஒரு பாப்அப் வரும். அதுல கீழே நான் முடிச்சேன், நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன் சார். சொல்லலாமா? ஓகே. ஸோ அது நீங்க படிச்சு முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். அப்படி வரவில்லை, கால் சென்டருக்கு நீங்க கால் பண்ணிட்டு இந்த எம்சிஏ நம்பருக்கு எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். This option will also be given to all the CSOs also, at all the MSCs and even to CRMs. Okay. All of us will have this option to send you the link. So not to worry. Okay. Everybody will have. அப்படி இருக்குதுன்னா இன்னொரு விஷயம் அனு மேம் சொல்றாங்க, இத மாதிரி வரல, அவங்களுக்கு பார்க்க தெரியல அப்படி இருக்குதுன்னா நம்மளோட சிஎஸ்ஓ திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை சிஎஸ்ஓஸ்க்கு நீங்க கால் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் எம்சிஏ நம்பருக்கு அந்த லிங்க் வரவில்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த லிங்க் அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் பைந்தமிழ் குமரன், சரிங்களா, அவரோட மொபைல் நம்பர் 98421 அப்படின்னு இருக்குது. அந்த நம்பருக்கு அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு அந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியர் ஆகும். சரிங்களா? இப்ப ஓகே சார், தேங்க்யூ. இப்ப என்னுடைய டவுன்லைன் ஒருத்தர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரா பண்ணலையான்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா? ரைட், ஃபேண்டாஸ்டிக். அதுல இன்னொரு விஷயமா அவங்க சொன்னாங்க, என்னோட ஃப்ரண்ட் லைன்ஸ் உள்ளது நான் பார்க்க முடியும். அதோட அவங்கவுங்க ஃப்ரண்ட் லைன்ஸ்க்குள்ளது அவங்க பார்த்துட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரண்ட் லைன் பைந்தமிழ் சார் இருக்காங்க, ஆம்ப்ரோஸ் சார் இருக்காங்க, நல்ல தம்பி சார் இருக்காங்க, 3 பேர் எனக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் இருக்காங்கன்னா நான் என்னோட ஃப்ரண்ட் லைன் டீடைல்ஸை போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல போயினா ஒரு ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கும். அதை நான் பார்த்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்களா அக்செப்ட் பண்ணலன்னு காமிச்சிடும். அக்செப்ட் பண்ணவில்லைன்னா அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா கூட, இப்போ என்னோட டவுன்லைன் என்னோட ஃப்ரண்ட் லைன் நீங்க பைந்தமிழ், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா நானே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவேன். அது மூலமா உங்களுக்கு டைரக்டா ஒரு மெசேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிட்டா போதும். கரெக்ட்? am I right? கரெக்ட். சரிங்களா? இது ஃப்ரண்ட் லைன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். டவுன் த லைன் கீழே 4வது லெவல் அதெல்லாம் பார்க்க முடியாது நான் நம்புறேன். am I right அனு மேம்? Yes. So your immediate sponsor will be able to send the link to their front lines.
ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா பைந்தமிழ் சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? மிஸ்டர் ஆம்ப்ரோஸ். ஓகே, மிஸ்டர் ஆம்ப்ரோஸ். Good morning, sir. Good morning. Ma'am, what is the procedure for adding the co-applicant, ma'am? Is there any format for adding the co-applicant? See, for adding co-applicant, if suppose now you don't have any co-applicant in your ID, suppose there is no co-applicant, then the applicant who is there in that MCA number, they have to give a letter saying that I want to add so and so person, okay, with the signature proof, okay. And the person who wants to become a co-applicant should also give a letter saying that in this MCA number, this is my husband is an applicant and I want to become co-applicant and I have no objection in becoming a co-applicant. So co-applicant also will give a letter with the signature proof. All right. Suppose there is somebody already there as a co-applicant and you want to change the co-applicant, then applicant has to anyway give the letter with signature proof. The present co-applicant also has to give a letter that I am moving out of this MCA number. I will no longer be working as co-applicant and this person henceforth will be joining as co-applicant. Okay. And then you have to give the relationship proof. Okay. Relationship proof means what, ma'am? Marriage? If it is spouse, then you can give marriage certificate or Aadhar. If in the Aadhar it says wife of and something like that, that Passport. also is accepted. Passport. And then voter's ID, passport, anything which gives the relation, ration card, you can give any of this. Thank you. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆம்ப்ரோஸ் சார் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, நான் இது வரைக்கும் என்னோட ஐடி இருக்குது, என்னோட ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல கேட்டதுனால தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன், சரிங்களா? ஓகே, ஸோ அவர் கேட்டது என்னன்னா, என்னோட கோ-அப்ளிகேண்ட் நான் இன்னும் அப்லோட் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சிம்பிளுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு கன்சல்டன்ட் யார் மெயின் அப்ளிகண்டா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து நான் கோ-அப்ளிகண்டா ஆட் பண்ணிக்கிறேன்னு. அதே மாதிரி அவங்க யார் கோ-அப்ளிகண்ட் ஆக போறாங்களோ அவங்கள்ட்ட இது ஒரு லெட்டர் வேணும். நான் வந்து இந்த ஐடிக்கு நான் கோ-அப்ளிகண்டா வர ரிக்வஸ்ட் லெட்டர் அவங்கள்ட்ட வரணும். 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ப்ரூஃபும் இருக்க வேண்டியதா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் வித் சிக்னேச்சர் 2 பேருமே அதை கொடுத்துட்டாங்கன்னா, தட் மீன்ஸ் அப்ளிகண்ட்டும் கோ-அப்ளிகண்ட்டும் ஒரு சிக்னேச்சர் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கும். பிளஸ் ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் ஆம்ப்ரோஸ் சாருக்கு ஓட மனைவி கோ-அப்ளிகண்டா இருக்கிறாங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள், சரிங்களா? இப்போ அவங்க டாட்டர் அவங்க வந்து கோ-அப்ளிகண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க வைஃப்க்கு பதிலாக. ஸோ அப்போ வைஃப்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஒன்று வேணும். ஆம்ப்ரோஸ் சார்ட்டேருந்து இவங்களுக்கு பதிலாக இவங்களை நான் சேஞ்ச் பண்றேன், ஆம்ப்ரோஸ் சார்ட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும். புதிதாக ஜாயின் பண்ற ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று வேணும். 3 பேரோட சிக்னேச்சர் ப்ரூஃப் வேணும். ரைட்? இது கொடுத்துட்டாங்கன்னா அப்ளிகேட் அந்த கோ-அப்ளிகேட் சேஞ்ச் பண்ணப்படும். am I right, Anu ma'am? Anu ma'am, are you there? Correct. Yeah. Thank you Ambrose sir. Okay, next Mr. Mukaya sir. Good morning, ma'am. Good morning, Mukaya. sir. Yes, sir. Three conditions KYC. தமிழ்ல கேட்கலாம் சார், எல்லாருக்கும் புரியும் சார். தமிழ்ல கேட்கலாம் சார். அடுத்து தமிழ் KYC ஆக்டிவேஷன் லிங்க் 3 இருக்குல்ல சார். இந்த 3 வந்து அதாவது செப்டம்பர் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அக்டோபர்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாங்கன்னா அவருக்கு இது எப்படி அக்செப்ட் ஆகும்? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அனு மேம். இப்போ எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ஸ் தான் சொல்றோம். செப்டம்பர் 30 செப்டம்பர் 2021க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க இது உடனடியா அவங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அக்டோபர் மாசத்துக்கு மேல அவங்க ஜாயின் பண்றாங்க, தட் மீன்ஸ் அக்டோபர் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல அவங்க ஜாயின் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு 3 மாதங்கள் டைம் இருக்கும். அக்டோபர் மாசத்துல ஜாயின் பண்றாங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நவம்பர் மாசத்துல ஜாயின் பண்றாங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அவங்களுக்கு 3 மாதங்கள் டைம் தரப்படும். பட் நம்ம எல்லாத்துக்குமே அது இல்லை. எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ஸ்க்கு 30ஆம் தேதி லாஸ்ட். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஓகே. சேம் கோஸ் ஃபார் KYC அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது ரெண்டுக்குமே நம்ம எல்லாருக்குமே எக்ஸிஸ்டிங் கன்சல்ட் 30ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்றவங்க அத்தனை பேருக்குமே இது இருக்குது அப்ளிகபிள். சரியா? ஓகே சார். வேற ஏதாச்சும் இன்னொரு क्वेश्चन வந்து, அதாவது இப்போ இது ஏற்கனவே ஒரு கன்சல்டன்ட் அவரு பேர்ல ஒரு ஐடி வச்சிருக்காரு, அவர் மிஸ்ஸஸ் பேர்லயும் ஒரு ஐடி போட்டுருக்காரு, தனியா பண்ணிருக்காரு, ஏற்கனவே பண்ணிருக்காரு.
அவர் வந்து இப்போ அந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா, அது எப்படி கண்டிஷன் அவருக்கு வரும்? Okay, first most விஷயம் as per company's law, Anuradha ma'am, correct, you have to correct me if I'm wrong. Husband and wife-க்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். இது ஏற்கனவே 25 வருஷத்துல இருந்து இது இருக்குது. ரைட், அவங்க ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ஐடி ஒன்று தான் இருந்திருக்கணும். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் அனுராதா மேடம் தருவாங்க. If they have opened a different ID, okay, if suppose husband has a different ID, wife has another ID, so if I get a complaint, first is I will check the date of joining, whether it is before 26th of August or after 26th of August. Okay, so they cannot have two IDs like this. So whichever is the second ID, that ID will be terminated. And suppose I have received suppose I have received this, there is no I have received this if the joining is before 26th of August and I have received this within 6 months from the date of joining, then I can shift the network under the first ID. Suppose they have informed me after 6 months, then only that ID will be terminated, network will remain there only. Okay. I hope it is not confusing. No problem. இப்போ நம்ம ஆகஸ்ட் 26 2021க்கு முன்னாடி உள்ள லா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, இத மாதிரி ஹஸ்பண்ட் வைஃப் வேற வேற ஐடி வச்சிருக்காங்க, வெவ்வேறு இடத்துல ஐடி வச்சிருக்காங்க. அது வந்து கம்பெனிக்கு தெரியப்படுத்துறாங்க. ஐடி போட்டு 6 மாதத்துக்குள்ள within 6 months டைம் சொல்றாங்கன்னா என்டையர் நெட்வொர்க் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கீழே வச்சிருவோம். இதான் ஃபர்ஸ்ட் ஐடி கீழே வந்துடும். சரிங்களா? 6 மாதத்துக்குள்ள இருந்தது. 6 மாதத்துக்கு மேல போயிருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐடி மட்டும் டெர்மினேட் ஆயிடும். சரிங்களா? இது வந்து ஆகஸ்ட் 2021-26க்கு முன்னாடி. ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா எப்ப வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணா மொத்தத்துக்கும் தூக்கிட்டு வந்து இங்க கொண்டு வச்சிருக்கோம். அந்த ஐடியும் டெர்மினேட் ஆயிடும். ஹஸ்பண்ட் வைஃப்க்கு ஒரு ஐடி தான். சரிங்களா? வேற வேற ஐடி இருக்க கூடாது. Is it am I right? Correct. ஓகே சார், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர் சொல்றது என்ன அர்த்தம் சார்? லைன் ஆஃப் ஸ்பான்சர் இப்ப எப்படின்னா, ஒரு ஐடி இருக்குது, முகே சார் இருக்காரு. முகே சாருக்கு கீழே 6 லெக் இருக்குது. அந்த 6 லெக்கு கீழே 60,000 பேர் இருக்காங்க. இது எல்லாம் ஒரே லைன் ஆஃப் ஸ்பான்சர். ஒரு லைனுக்கு கீழே முழுசா ஒரு நெட்வொர்க் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப முகே சாருக்கு பேரலல் ஒருத்தர் இருக்காரு, பழனியப்பன். அங்க போய் அவர் இன்னொரு ஐடி வச்சிருக்க கூடாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், தட் மீன்ஸ் அவங்க அப்பா அம்மா, ரைட்? இப்போ முகே சாருக்கு அப்பா வந்து பழனியப்பன் வந்து இன்னொரு லெக், அந்த லெக் உங்க டவுன்லைன்ல இல்ல. லைன் ஆஃப் ஸ்பான்சர்ங்கிறது டவுன்லைன்ஸ்ல வச்சுங்களேன். அதுக்கு கீழே இல்லாம வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கிறாங்கன்னா அது டிஃபரெண்ட் எல்எல்சி, வேற டீம். நம்ம பாஷையில வேற டீம், அதர் டீம்ல வச்சுக்க கூடாது. இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான், நம்ம நன்மைக்காக தான் எல்லாமே கம்பெனி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அப்ளைன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே லைன் தான் இருக்காங்க, ஒரே நெட்வொர்க் தான் இருக்காங்க சார். முதல் விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 ஐடி இருக்கவே கூடாது. ஒரே ஐடி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ஐடி தான். இத முதல்ல நம்ம எடுத்துப்போம் மைண்ட்ல. ஹஸ்பண்ட்க்கு வைஃப் வந்து கோ அப்ளிகண்டா இருக்கலாம். ஒன் ஃபேமிலி ஒன் ஐடி, அவ்வளவுதான். ஒன் ஸ்பவுஸ்க்கு ஒரு ஐடி, குழந்தைகளுக்கு இன்னொரு ஐடி வச்சுக்கலாம். ஒன் ஸ்பவுஸ் ஒன் ஐடி, ஒன்லி ஒன் ஸ்பவுஸ் தான். பட் காமெடி பண்றாங்க. அப்ப உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்த கேள்வி வரும், 2 ஸ்பவுஸ் இருக்கு நான் என்ன பண்றது கேட்டீங்கன்னா அப்புறம். ஓகே, ரைட், தேங்க் யூ. வேற ஏதாவது கேள்வி நமக்கு கேட்டா? தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. பைந்தமிழ் சார் கையை தூக்குறாரா இல்ல தலையை சொல்லிடுறாரா எனக்கு தெரியல. அச்சா, கையை தூக்குறாரா அவரு? ஓகே சார். இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து வேற லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுல வந்து பிரதர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து மாமனார் மாமியார் எல்லாம் கூட ஒரே லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல தான் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப மாமனார் மாமியார் கூட எல்லாம் நம்ம வந்து டச்ல இருக்க மாட்டோம், நம்மளுக்கே தெரியாம வேற இடத்துலதான் நான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா
இல்லாட்டி இனிமே ஜாயின் பண்ண போறாங்கன்னா அதை எப்படி நம்ம தடை பண்ண முடியும்? ஒரே நிமிஷம், முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அனு மேம், இது எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கிறோம், நம்மளோட சேஃப்டிக்காக பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நான் மாமனார் பத்தி நான் சொல்லவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மாமனார் மாமியார்லாம் சொல்லவே இல்லை. What is the mamanar mamiyar? Father in law, mother in law. Father in law, mother in law. Right. Actually, as per the policy now that we have announced, your father-in-law, mother-in-law should also be in the same network. Correct. So இது வரைக்கும் நான் சொல்ல, நல்ல பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க, நீங்க சொல்லிட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு ஐடி இருக்கிறவர் ஃபேமிலி யாரெல்லாம் எடுத்துக்கிறோம் கணக்குல எடுத்துக்கப்படுது. இப்போ அனு மேம் சொன்னது இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். யார் ஐடி இருக்கிறோ அவங்க தாய் தந்தை மாமனார், தட் மீன்ஸ் வைஃபோட தாய் தந்தை, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, ரைட். யார் ஐடி இருக்குதோ அவங்களோட அண்ணா தம்பி, யாரோட ஐடி இருக்கோ அக்கா தங்கை, யாரோட ஐடி இருக்கோ அவங்க குழந்தைகள், ஆண் பையனா இருந்தா அவங்களோட வைஃப், அந்த குழந்தையோட குழந்தைகள், இதெல்லாம் ஃபேமிலியில வரும். பெண்ணா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் உங்க கீழே தான் வரணும் என்ன கேட்டீங்கன்னா. பட் நீங்க சொல்ற மாதிரி எனக்கே தெரியாது சார், அவங்க வேற எங்கேயோ போய் அவருக்காக என்னோட வைஃபோட சாரி என் பொண்ணோட கணவர் எங்கேயோ ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா பரவாயில்லை. பட் உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே உங்களுக்கு கீழே ஐடி இருக்குதுனால் அது பண்ணணும். Is it clear, Mukesh sir? Am I right, Anu ma'am? Yes. Actually, sir, usually your family will be working together. Not everybody will go and join some other line. But if they join some other line, it is a violation. Usually, if there is one person who's joined, he wants all his family members to earn with him only. So they usually put one under the other in their network only. No, but sometimes to manipulate, if they do, then it is violation. தவறான சிந்தனைகளோட தவறான விஷயங்கள் பண்ணும்போது தான் இந்த ஒரு விஷயம் அவங்கள நோக்கி பாயும். ஓகே, கேட்க வேண்டியது கேட்கலாம். பதினஞ்சு சார், நீங்க ஆன்ல தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கரெக்ட், அனு மேடம் சொல்றது கரெக்ட். இப்ப அந்த மாதிரி பிரதர் இன் லா, மதர் இன் லாவாங்கெல்லாம் கூட சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே ஃபேமிலியில இருந்து ஒர்க் பண்ணுங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரியான வர்றது நம்ம கண்ட்ரோல்லயும் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அப்படி நடந்தால் கம்ப்ளைண்ட் வரலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல இப்ப யாராவது வெளியில இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல. அதனால அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம டீம்ல அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்கல்ல எல்லாருமே. இப்ப என்னுடைய பிரதரே கூட வேற ஒரு லைன்ல ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. வேற அது எப்ப பண்றாங்க? 26 ஆகஸ்டுக்கு முன்னாடி அப்புறமா? ஆகஸ்டுக்கு முன்னாடி. அப்ப விட்டுருங்க. Then it is no problem, sir. We are talking only about இனிமேலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொல்லி கொடுங்க, பண்ண கூடாதுன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான். In future சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஆல்சோ ஆமா, சொல்லி கொடுத்துருங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அவ்வளவுதான். முன்னாடி நடந்தது விட்டுருங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஓகே, ஃபேண்டாஸ்டிக், thank you very much. Okay, you are giving some policies இல்லையா? I am telling something because it is going to happen. அது நடக்கும். நடக்கிற நேரத்துல வந்து thereby you can think on it. அதனால நான் in future if it comes we will take it up case to case basis. Yes, because yes, first of all we should have proof. So we need to check and then take action. That is in future. Okay. Okay. Thank you. Radha ma'am, நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க நினைக்கிறேன். Good morning, sir. Sir, first doubt, I am a single parent. தமிழ்ல கேட்கலாம் மேடம், நீங்க தமிழ்ல கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் உங்க கேள்வியும் புரிய வரும். ஓகே சார், நான் வந்து சிங்கிள் பேரண்ட். எனக்கு வந்து காதல விழல உங்க கேக்குற கேள்வி காதல விழல மேடம். நீங்க கேக்குற கேள்வி அவங்களோட மைண்ட் கேட்கலாம். I am a single parent. Okay, clear? Ma'am, we cannot hear you. நீங்க பேசுறது கேட்கல மேடம், நீங்க பேசுறது கேட்கல. Yes sir. Voice break ஆயிட்டு இருக்கு மேம். Okay sir, I am single parent sir. Hello.
மேடம் கொஞ்சம் Can you ரேஞ்சில come to some place where there is network? கொஞ்சம் ரேஞ்சுக்கு வாங்க மேடம் ப்ளீஸ். நீங்க பேசுறது கேட்கல மேடம். ப்ளீஸ் மேடம். இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட கேட்கலாம், ரேஞ்ச் கிடைச்சிடும் மேடம். நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிடலாம் மேடம். ஹலோ மேடம். ஐயோ வெளியிலே போயிட்டாங்களா? ஆம்பரோ சார், நீங்க மறுபடியும் ஏதாவது கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? கேளுங்க. ஆம்பரோஸ் கேட்கலாம். மியூட்ல இருக்கு சார். எஸ் சார். மேம் என்னுடைய குரூப்ல வந்துட்டு ஒரு அன்மேரிட் பர்சன், ஓகேங்க, யங் பேச்சுலர் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா வந்து மேரேஜ் பண்ண போறாரு. அந்த மேரேஜ் பண்ற கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்பா கீழே ஒரு கோப்ளிகண்டா இருக்காங்க. ஸோ அப்படி எப்படி நான் வந்து என்னுடைய அந்த அந்த பார்ட்டிகுலர் அந்த ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கு வந்து எப்படி கோப்ளிகண்டா பண்ண முடியும் மேடம்? ஏன்னா வேற ஒரு எல்ஓஎஸ்ல இருக்காங்க இல்லையா? So there is a policy in this. Okay, suppose there is a consultant and there is some other consultant in another network, like one boy and one girl. Okay, suppose they are any one of them, if the both of them are SED and above title, senior executive director and above title. Okay, if they are senior executive and above title, they can continue in their respective networks. Okay, there is no issue. Even if they get married, if it is SED and above, they can continue in their individual networks. But suppose they are lesser than SED title and they get married from two different lines. Okay, then one of them have to give up their ID. One of them have to resign. They have to decide between them who will resign, and they have to, other person should become co-applicant on one ID and should work. So only SED and above, they can have two different networks. If it is SED and below at the time of their marriage, then one of them should decide who will resign, and they have to resign and the other person can become co-applicant and they can continue. And what will happen to that team, ma'am? Team will go. Team will go. Be there only. Wherever it is there only. Yes, yes. ஆம்பரோ சார், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? சார் இப்போ வந்துட்டு எஸ்சிடி அண்ட் அபோவ் வந்து அப்படியே இருக்கலான்றாங்களா சார்? அப்போ அந்த புதுசா பர்சனுக்கு வந்து அவங்களுடைய அந்த மிஸ்ஸஸோட சப்போர்ட் எப்படி சார் இருக்கும்? அவங்க கோப்ளிகண்டா இருந்துச்சுனாக்கா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல ஒரு புதுசா. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, அனு மேடம்க்கு கீழே உங்க மனைவி இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மனைவி, சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல இப்போ அனு மேடம் வந்து அங்கேருந்து நான் இங்க எடுத்துட்டு எஸ்சிடிக்கு அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வரணும், அனு மேடம் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா உழைப்பு போட்டிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. என்னுடைய இல்ல புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா உங்களுக்கு? இப்ப அனு மேடம் கீழே உங்களோட மனைவி இருக்கிறாங்க, கல்யாணம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. எனக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கும் திருமணம் ஆகல. நம்ம ரெண்டு பேருக்கும் சாரி, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆனா அனு மேடம் கடந்த ஒரு 5 வருஷமா அவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்கள எஸ்சிடி ஆக்கி இருக்கிறாங்க. எல்பிபி லெக் அங்க இருக்குது. அந்த லெக்கை கொண்டு வந்து எனக்கு கீழே போட்டோன்னா அனு மேடம் கத்தி எடுத்துட்டு பின்னாடி ஓடி வருவாங்க. எஸ் சார், அப்படி கண்டினியூ பண்ணும்போது ப்ராப்ளம் வராதா? இப்போ என்னன்னா அந்த இன்கம் ஐ கேன் வரணும். யாருக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல இன்கேஸ் இப்போ நீங்க யாருக்கு ப்ராப்ளம் வரும்? இல்ல சார், யாருக்கு ப்ராப்ளம் வரும்? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन கேக்குறீங்க, யாருக்கு ப்ராப்ளம் வரும்? இல்ல எனக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படினா marriage itself is a compromise and sacrificing. இது தேவையா உங்களுக்கு? One person has to sacrifice. First step. Yes ma'am, thank you ma'am. அதே மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா ராசா? இல்ல, இனிமே ஃபியூச்சர்ல வர்றதுக்காக இப்பயே ஒரு துண்ட போட்டு வைக்கிறீங்க. வெரி குட். ரைட், நெக்ஸ்ட். வேற யாராச்சும் கேட்கணுமாப்பா? லைட்டர் மோடுக்கு தான் பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பிரேமா எஸ்எக்கி, ஓகே, அன்மியூட் பண்ணீங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். வணக்கம் சார். சார் இப்போ என்னுடைய ஒய்ஃப் பேர்ல ஐடி எடுத்திருக்கேன். ஐடி எடுத்து அவங்களுக்கு
சார் இல்ல அவங்களுக்கு இல்ல கீழே எனக்கு ஐடி first போட்டுருங்க. வேற ஒரே No, ஐடி no, இருக்கா ரெண்டு let's ஐடி? listen, let's listen. ஒண்ணுன்னா வெளியில வரும். Anyways, சொல்லுங்க. சார் முதல்ல ஐடி வந்து ஒய்ஃப் பேர்ல எடுத்திருக்கேன். அப்புறம் எனக்கு அந்த ஐடிக்குள்ள என் பேர்ல ஒரு ஐடி போட்டிருக்கேன். Fantastic. இப்போ அந்த ஐடியில தான் டிபி எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வந்து உங்க அப்ளை Palani, what is happening in your region? நினைச்சேன் என்கிட்ட ஏன்டா பாயிலன்னு இப்பதான் நினைச்சேன். வெரி குட். இப்போ ஓபன்ல எல்லாம் இப்போ வெளியில வந்திருக்கு. சரி பிரச்சனை இல்லை. உங்க அப்ளைன் சார் எஸ்கி சார் உங்க அப்ளைன் எமில்டன் சார் இருக்காங்க. டைரக்ட் எமில்டன் சார் இருக்காங்க. அதுக்கு மேல முருகன் சார், அப்புறம் முருகேசன் சார். ஓ எமில்டன் சாருக்கு அப்புறம் டைரக்டர் முருகேசன் சார் தான் இருக்காங்களா? முருகன் சார் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி ஓகே ரைட். ஸோ மை ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். சரி சரிங்களா? மேலும் விவரங்கள் அனுமடம் சொல்லுவாங்க. Sir, what you have done is against the rules, sir. You please send your MCA number to Palaniappan after the session. You will lose one ID. முதல் ஐடி எது இருந்துச்சு சார்? முதல் ஐடி பிரேமா இருக்கு. மேடம் பேர்ல. டிபி உங்க பேர்ல ஓபன் பண்ணிருக்கீங்க கீழ ஒன்னு போட்டு. ஆமா ஆமா. இப்போ டிபி கூட போய்டும் சார். ஒய்ஃப் பேர்ல கொண்டு வரலாமா? மேடம் இப்போ அதுக்கு நம்ம நீங்க ஒன்னு பண்ணுங்க. சபைக்கு வெளியில வந்து அப்புறம் பேசுவோம் அதை எப்படி சரி பண்றதுன்னு. சரி ஓகே சார், ரைட் ஓகே. Thank you. ராதா மேடம் வந்துட்டாங்க. ராதா மேம், I have made a note of it. Okay. It's also recording. Okay. ராதா மேடம் வந்திருக்காரு. ராதா மேம் அன்மியூட் பண்ணிக்கங்க மேடம். ராதா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ராதா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ராதா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க மேடம். ராதா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ப்ளீஸ் பேசுங்க மேம். Sir, actually I am a single parent. So meantime வரைக்கும் நான் வந்து co-applicant யாரும் போடல. So என்னோட 2 child வந்து மைனர் சைல்டா இருக்காங்க. So நான் கம்பல்சரி கன்சிடர் போட்டு ஆகணுமா இல்ல என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது நம்ம போடலாமா? அது என்னன்றது எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் விஷயம் ஆச்சா நீங்க கேட்ட முடியுங்க. சாரி. ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னாக்கா நான் 2019ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கண்டினியூஸா ஒரு பண்ணிட்டு இருக்கையில கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இப்போ மீன் டைம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த் செக் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன். பட் பிஃபோரா நான் பண்ணதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே எனக்கு இன்னும் கிளியர் ஆகல. ஸோ அது நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் விஷயம் கோ-அப்ளிகண்ட் எதற்காக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட் மீ ஃபைம் ராங் வந்து மேம். சரிங்களா? இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். இப்போ எப்படி நம்ம பேங்க்ல வந்து நாமினி கேட்டு வச்சுக்கிறாங்க சரிங்களா? அது மாதிரி தான் அந்த கோ-அப்ளிகண்ட் அவர் அல்லது அந்த கோ-அப்ளிகண்ட் 2 பேருமே இதை ஆப்ரேட் பண்ற நிலையில இருக்கிறதுக்காக இதை வச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க ஃபாரின் ட்ரிப் போகணும்னா கூட ஒருத்தங்க போக முடியலன்னா கூட இன்னொருத்தங்க போகலாம். அதுக்கு வந்து கோ-அப்ளிகண்ட் இருக்குது. நான் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப விளக்கமா சொல்லலை. ரைட். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ் இப்போதைக்கு உடனடியாக நீங்க கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட ஃபேமிலியில தான் இருக்கணும் ஒண்ணு. அல்லது உங்க குழந்தைகள் இப்ப மேஜர் எப்போ ஆகுறாங்களோ அப்ப நீங்க அவங்கள வந்து கோ-அப்ளிகண்டா ஆக்கிக்கலாம். சரிங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. இஸ் இட் கிளியர்? ராதா மேம், ராதா மேடம் ஓகே. நீங்க மறுபடியும் மியூட் பண்ணிட்டீங்களா? அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம் ராதா மேம். Yes sir. So first கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? Yes sir, thank you sir. Okay, ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு என்ன இருந்துச்சு மேடம்? So till such time she can add brothers or sisters as co-applicant till her child becomes a major. Okay. அது வரைக்கும் she can have later on they can change. அது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பண்ணலாம். இது கம்பல்ஷன் இல்லை. இது கோ-அப்ளிகண்ட் இருந்தே தான் ஆகணும். நீங்க உங்களோட கேள்வியில் அது வந்துச்சு கோ-அப்ளிகண்ட் இருந்தே தான் ஆகணுமா? அது கம்பல்ஷன் இல்லை, அது உங்களோட சாய்ஸ். சரிங்களா? ரைட். இரண்டாவது கேள்வி என்னமா கேட்டீங்க மேடம்? ஒரு கேப்ல என்னால பண்ண முடியாத சூழ்நிலை. இப்ப மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணிருக்கேன்.
பண்ணினதுக்கு உண்டான ரிசல்ட் செக் அந்த ரிலேட்டட் இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. பட் பிஃபோரா நான் பண்ணதுக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு எதுவும் அப்ரூவ் ஆகல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன அப்ரூவ் ஆகல மேம்? இது லைக் அந்த செக் அந்த மாதிரி எல்லாம் ரிலேட்டட் வரும் இல்லையா சார்? என்ன ஏது நீங்க பர்டிகுலர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை முழுமையா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வர வேண்டியது அத்தனையும் வரப்படும், கொடுக்கப்படும். ஓகே சார், தேங்க் யூ. கவலையே படாதீங்க நீங்க. ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? அது என்ன ஏது நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது பேலன்ஸ் இருக்குதுங்க, இது எங்களுக்கு இது வர வேண்டியது இருக்குது, நான் இவ்வளவு நாள் கேப்ல இருந்தேன், எனக்கு இது வர வேண்டியிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு கேஸ் வந்துருந்துச்சு எனக்கு இப்போ. சரிங்களா? ஃபார் எல்லாரோட பெனிஃபிட்காக சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பர்சன் ஜூன் மாசம் வந்து எஃப்எஸ்பி பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? எஃப்எஸ்பி பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அது கமிஷன் அந்த மாசம் வர வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க கேஒய்சி அவங்க வந்து அப்லோட் பண்ணல. இப்ப கேஒய்சி அப்லோட் பண்ணாததுனால அவங்களுக்கு ஏதாச்சும் கமிஷன் கொடுக்க முடியுமா? பேங்க்ல போகாது. அவங்க வந்து என்னைக்கு பண்ணாங்க? ஜூன் மாசம் பண்ணாங்க. ஜூலை மாசம் அவங்க பிவிஏ பண்ணல, ஆகஸ்ட் மாசமும் பிவிஏ பண்ணல. இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னா, ஆனா அவங்க வந்து ஜூலை மாசத்துல நெஃப்ட் அப்ளை பண்ணிட்டாங்க, அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கே செக் வரல. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதம் அவங்க கேஒய்சி அப்ரூவ் பண்ணிடுறாங்களோ அதுக்கப்புறம் செக் 100 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு அப்ளிகபிள் இருக்குதுன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் அத்தனையுமே அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். Am I right, Anuradha ma'am? Correct. சரிங்களா? சோ இது வந்து அத மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அத மாதிரி ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். And also if it is less than director, okay, 13 ppv should have been done in that month. If it is director and above, 26 ppv should be done in that month. Only then you will be eligible for the check. புரியுதா மேடம்? டைரக்டர் பிலோ, டைரக்டருக்கு பிலோ, இப்ப எக்ஸாம்பிள் போன மாதம் உங்க டவுன்லைன்ஸ்ல ஏதாச்சும் நடந்திருக்கும் பிசினஸ், அது எனக்கு வரல நீங்க சொல்லலாம். உங்களோட பிவி டைரக்டர் நீங்க இல்லாத பட்சத்தில் 13 பிவி ஆச்சும் மினிமம் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த செக் எலிஜிபிள். இப்ப ஒரு சில பேர் ஒரு சில நேரத்துல இப்படி கூட இருக்கலாம், எனக்கு கீழே 60,000 ரூபாய் பிசினஸ் நடந்திருக்குதுங்க, ரைட், நான் வந்து 10 பிவி இப்படினாதான் பிவி பண்ணிட்டேனே அப்படின்னா அது வராது. மினிமம் 13 பிவி டைரக்டர்ஸ் பிலோ இருக்கணும். டைரக்டர்ஸ் அண்ட் அபவா நீங்க இருக்கிறீங்க, குவாலிஃபைட் டைரக்டர் அபவா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 26 பிவி பண்ணிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கண்டிப்பாக எலிஜிபிளா இருந்திருக்கும். அது பெண்டிங் இருக்குன்னா எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அப்படி ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க, எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. Thank you sir, thank you. Thank you ma'am. Thank you ma'am. Thank you Anu ma'am, thank you ma'am. Thank you Radha. வேற யாராச்சும் கேட்கணுமாப்பா? வேற யாருக்காவது கேள்வி இருக்குதா? ஹேண்ட்ஸ் ரைஸ் யாருமே பண்ணல. ஓகே, வீடியோ ஆன் பண்ணிருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, பைந்தமிழ் சார் கையை தூக்குறாரா இல்ல வேற ஏதாவது பண்றாரான்னு தெரியல. ஓகே, பைந்தமிழ் சார் ஒன் செகண்ட். இந்த கம்ப்ளைண்ட் நெட்வொர்க்ல அந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? யாருனாலும் யாரு மேலனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? இல்ல அப்படின்னா வேற யாராவது அந்த நெட்வொர்க்ல அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதெல்லாம் கம்பெனியே பார்த்து செய்ய போதா இல்ல கம்ப்ளைண்ட் வந்தா தான் பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. பாதிக்கப்படாதவங்க எல்லாம் அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. பாதிக்கப்பட்டவர் தான் அது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டுமே தான் எடுத்துக்கொள்ளப்படும். மத்தவங்க சும்மா இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்கல்ல. No sir, anybody can complain, but keep in mind that if they are complaining they have to give the proof. மேடம், அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் தரப்பட்டால் தேவையில்லாம என்ன செய்வாங்கன்னா தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. Let it be sir, but if it is violation, if I have received a complaint, anybody can complain, no restriction, whether you are from the same network or a different network. Sir, no connection. Wait. First solution பாயிண்ட் சார், தவறு நடக்காம பாத்துக்கங்க, அவ்வளவுதான். எஸ் சார், தவறு இருந்தாலும் நம்ம மேல பொறாமையா இருக்கிறவங்க நம்ம நெட்வொர்க் பண்ணவங்க கம்ப்ளைண்ட் 26 ஆகஸ்டுக்கு முன்னாடி 26 வருடம் சொல்லிடுறேன், 26 ஆகஸ்ட் 2021 ஃபியூச்சர்ல. இப்ப என் நெட்வொர்க்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நாளைக்கு நடக்கிறப்ப மத்தவங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிடாம இருந்தா நல்லதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நல்ல விஷயம் சார், கரெக்ட் தான் சார். பாயிண்ட் சார், டேக் யுவர் ஓன் டிசிஷன்ஸ் சார்.
ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லிடுறேன். Hope you understand. No, you are putting very valid point, very valid point. ரைட். 26 ஆகஸ்டுக்கு முன்னாடி நடந்தது விட்டுரும். 26 ஆகஸ்டுக்கு அப்புறம் உங்க டீமை நீங்க வந்து கரெக்டா பாத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கீழே வரைக்கும் நீங்க கொடுத்துருங்க. இதெல்லாம் நடக்காது. Usually, sir, one more point that I want to tell is anybody who is complaining, usually if there is a loss for him, he will complain. If there is any advantage for him by complaining, only then he will complain. If there is no advantage, he is not getting anything out of it. His claim they is usually due to jealousy. If somebody else is giving complaint, will you take it? That is his question actually. Yeah. Right. So தவறு நடக்காம பாத்துக்குவோமே. தவறு நடக்காம பாத்துக்குவோமே. We will take it up case to case basis, sir. பாத்துக்கலாம். ஆனா கம்ப்ளைண்ட் யார் வேணா கொடுக்கலாம் சார். சரிங்களா? அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நேமோ. இப்ப அதாவது கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அத வேலையா பாக்குறவங்க கூட இருப்பாங்க. அப்ப கேஸ் டு கேஸ் நீங்க பாத்துட்டு அப்படி பாத்தீங்கன்னா தான் ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல someone may want to disturb அப்ப பாத்துக்கலாம் சார். கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அப்ப பாத்துக்கலாம் சார். Thank you sir. கேஸ் டு கேஸ் பாத்துக்கலாம். Thank you. Thank you பைந்தமிழ். Thank you. வேற ஏதாவது டவுட் இருக்கா பைந்தமிழ் சார்? everything clear? பைந்தமிழ் சார் வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே thank you. வேற யாராச்சும் கேட்கணுமா கேள்வி? my dear friends வேற யாராச்சும் கேட்கணுமா? கை தூக்குனா தூக்கலாம். ஓகே நந்தகுமார் சார் நீங்க கை தூக்குறீங்களா இல்ல தெரியல எனக்கு. ரைட். ஓகே நந்தகுமார் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். நீங்க அன்மியூட் பண்ண வேண்டியதா இருக்கும். நந்தகுமார் சார் அன்மியூட் பண்ணுங்க. மறுபடியும் நான் கிளிக் தரேன். அந்த ஒரு பேசுங்க சார். சார் இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களாங்க சார்? ஆமா சார். இப்போ நம்ம வந்து எம்எஸ்சி சென்டர்ல போய் நமக்கு அந்த கேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா இல்லையா இல்ல மறுபடியும் அப்ரூவ் பண்ணணுமா நம்ம? அதுக்கு எப்படிங்க சார் அது? நீங்க உங்க ஆப்லயே பாத்துக்கலாம் சார். உங்க வெப்சைட்ல கூட நீங்க பாத்துக்கலாம் உங்களோட கேஒய்சி அப்ரூவ் ஆயிருக்கா. சப்போஸ் இப்போ கம்ப்யூட்டர் வந்து மொபைல் அவங்களுக்கு வந்து மொபைலோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு எம்எஸ்சி போலாம். எம்எஸ்சில பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனை விட நீங்க உங்க டவுன்லைன்ஸ்குள்ள நீங்க பார்க்கணும் கூட நீங்க பார்த்துக்கலாம். கேஒய்சி அப்ரூவ்ட் அப்லோட் கால் சென்டர் ஆல்சோ. கால் சென்டர்லயும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் சென்டர் கால் பண்ணி பேசிக்கலாம். அதுவும் கேட்டுக்கலாம். எம்எஸ்சிலயும் கேட்டுக்கலாம். உங்க டவுன்லைன்ஸ்குள்ள நீங்க பார்க்கணும் அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்ல அவங்க பில்லிங்ல பிஸியா இருக்காங்க? அப்படி இல்ல அவங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்லோட்ல நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆயிடுச்சா ஆகலையான்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அப்லோட்ல நம்ம தான் பண்ணணும். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அப்ப நம்ம வந்து சிஸ்டம்ல வந்து நம்ம பண்ணனும் நீங்க சொல்றீங்க. நம்மளே தான் பண்ணி ஆகணும். அப்லோட் அப்ரூவ் நம்ம தான் பண்ணணும். அப்ரூவ் நாங்க பண்ணிடுவோம். அப்லோட் நம்ம தான் பண்ணணும். இதுக்கு நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புவீங்க சார்? இப்ப யாருக்காருக்கு அப்லோட் காலங்காலமா அனுப்பிட்டு இருக்கோம் சார். ஏன்னா எனக்கு எந்த மெசேஜ் வரல. அதான் எனக்கு அப்ரூவ் ஜாயின் பண்ணும்போதே அதுக்கு அந்த ஆப்ஷன் கேக்குறாங்க சார். நான் ஜாயின் பண்ணி 2000ல ஜாயின் பண்ணிட்டேன் சார். 2000ல ஜாயின் பண்ணி check the status even now. In the Roshni also you can check. If it is approved, nothing to with worry, Roshni sir. also I can check up. Who is your apply Nandakumar sir? முரளிதரன் சார். எனக்கு குலசேகரங்க குலசேகரன் மேல முரளிதரன். டாக்டர் முரளிதரன் சார். ஆமாங்க சார். ஃபேண்டாஸ்டிக். நீங்க அவங்கள்ட்ட கூட நீங்க செக் பண்ணி அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். சரிங்க சார். ரைட். ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்லங்க எதா இருந்தா நான் நெக்ஸ்ட் டைம் பாத்து. ஃபேண்டாஸ்டிக் சார். ரைட். Thank you. ஓகே. ஜோயத் முருகவேல். சாரி நான் தப்பா கூப்பிட்டுட்டேனா? ஐம் சாரி. ஜோயத். சார் நான் வந்து இப்போ 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்பதான் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால இது பண்ண முடியல. ஆர்டர் பண்ண முடியலங்க சார். ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிட்டே இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாதுங்களா? கேஷ் ஆன் டெலிவரி இல்லையேம்மா. அப்படிங்களா? ஓகேங்க சார். இப்பதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க அப்ளைன் யாரு மேடம்? ஜெயஸ்ரீ மேடம். உங்களை இணைத்து விட்டார்கள்ல, உங்களுக்கு யாரை இணைச்சு விட்டாங்களோ உங்களுக்கு அவங்களை நீங்க கால் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு இதை பில்லிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். சார் இப்பதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு இப்ப இடையில வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுனால எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மேடம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அப்ளை நினைக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா எனக்கும் இப்ப புரியல. ஏன்னா பின்னாடி நிறைய சத்தம் வருது. பரவாயில்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உங்க அப்ளைன் கூட கான்டாக்ட்ல இருங்க.
உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தரப்படும். இந்த மாதிரி ஜூம் லிங்க் வர்றது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரப்படும். நீங்க என் கூட டைரக்டா கனெக்டடா இருக்கிறீங்கன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். இப்போ எனக்கு தெரியல நீங்க என் கூட டைரக்டா கனெக்ட், ஏன்னா நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கிறேன். அது மூலயமா நீங்க கனெக்ட் ஆனீங்களா இல்லை உங்க அப்ளைன் வந்து உங்களுக்கு அனுப்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்க அப்ளைன் கூட நீங்க கான்ஸ்டன்டா டச்ல இருங்க. உங்களுக்கு மோடிகேர்ல வெற்றி கொண்டான விஷயம் அத்தனையும் உங்களை கைப்பிடித்து உங்களுக்கு உங்க வெற்றிங்கிற பாதையில உங்களை கண்டிப்பா உங்க அப்ளைன் உங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க மேடம். வாழ்த்துக்கள். இப்போ வந்து டிபி, டிவி இதெல்லாம் தெரியும், எம்ஆர்பி ரேட் இதெல்லாமே தெரியும். அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், அக்கவுண்ட் புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் கேக்குறாங்க, அதெல்லாம் எதுக்காக சார்? இப்போ நம்ம பேங்க் அக்கவுண்ட் குள்ள தானே சொல்றீங்க? ஆமாங்க சார். நெஃப்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேங்க்ல வந்து டைரக்டா நீங்க கமிஷன் வரும் தெரியுமா? உங்க பேங்க்ல அது வந்து கிரெடிட் பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம் உங்க பேங்க்ல. அதுக்காக தான் பேங்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க மேடம். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் மோடிகேர்ல அவங்களுக்கு வந்து இன்கம் வருது. அவங்களுக்கு டைரக்டா ஒரே நாள்ல அவங்களுக்கு பேங்க்ல ஸ்ட்ரைட்டா கிரெடிட் ஆகிறதுக்கு தான் பேங்க் டீடைல் கேட்கறாங்க. பேன் கார்டு எதுக்காக கேட்கறாங்கன்னா உங்களோட டாக்ஸ் டிடக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள். அந்த நீங்க பேன் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா 5% டிடக்ட் ஆகும், பேன் கார்டு கொடுக்கலன்னா 20% டிடக்ட் ஆகும். அதுக்காக தான் பேன் கார்டு டீடைல்ஸ் கேட்கறாங்க. கேஒய்சி எதற்காக கேட்கறாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள டீடைல்ஸ் எங்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது உங்க வீட்டுக்கு சரியான முறையில உங்களுக்கு குரியர்லாம் அனுப்புறதுக்கு அது வந்து முக்கியமான ஒரு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்காக தான் அது உங்களோட கேஒய்சி கேட்கணும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் இங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி தெரியாது. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் மேடம். சரிங்களா? நான் என் வீட்டுக்கே நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு இல்ல இப்ப இந்த மீட்டிங்ல உள்ளது ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். அல்லது நீங்க என்னோட நம்பர் எடுத்துங்க 72999103. இல்லைன்னா உங்க அப்ளைனை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? அந்த செஷன் தனி செஷன் நடக்கும். சரியா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, நந்தகுமார் சார் மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு கேள்வி? லாஸ்ட் 5 minutes மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. நந்தகுமார் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நான் நெஃப்ட்ல போய் நான் பேங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சார். ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து எஸ்பிஐ எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு. அது வந்து நான் சண்டே அன்னைக்கு பண்ண இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க சார். அது இன்னும் அப்டேட் பண்ணல அவங்க. ஸோ எனக்கு அந்த கைவரிசையிலையும் அது வந்து ஏதாவது பாதிக்குங்களா? கேஒய்சி வேற சார், பேங்க் உள்ளது வேற சார். சரிங்க சார். கேஒய்சிங்கிறது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப் தான் அது கேஒய்சிக்கு உள்ளது. நெஃப்ட்ங்கிறது உங்க பேங்க் கமிஷன் உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு தான் அது பேங்க் உள்ள. ஆமாங்க சார், இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அது ஆயிரும். இன் கேஸ் அதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா ரிஜெக்ட் ஆகும். அது இல்லைன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும் சார். கவலைப்படாதீங்க, ஆயிடும். Wait for wait for 1 or 2 days sir, it will be done. ஓகே மேடம். ரைட் மேடம். உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆயிடுச்சா சார் நந்தகுமார் சார்? தெரியலங்க சார், அதான் இனிமேல் போய் எம்எஸ்சி அதுல நீங்க அது இப்ப நீங்க பாத்தீங்களா கேஒய்சி அப்ரூவ் ஆயிருக்கான்னு? அதே மாதிரி நீங்க என்இஎஃப்டி பார்த்த மாதிரி நீங்க கேஒய்சி நீங்க பாத்துடலாம் சார். சரிங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேவலதா மேம், unmute yourself. Good Modicare morning sir. Good Modicare morning ma'am. சார் இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆர்மி பீப்புள்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து இந்த கேஒய்சி நெஃப்ட் வந்து அவங்களுக்கு அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்களா சார்? நம்ம சைட்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். அவங்களுக்கு தான் ஏதாச்சும் சிச்சுவேஷன் இருக்குன்னா அவங்க தான் அதை பார்க்கணும். நம்ம சைட்ல இருந்து ப்ராப்ளம் எதுவுமே. ஓகேங்க சார். இது வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால அவங்க வந்து பயப்படுறாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அவங்கள வந்து கைட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம சைடுல என்ன ப்ராப்ளம் இல்ல அப்படின்றத நம்ம சொல்லணும் சார். நம்ம சைடுல இருந்து மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம சைடுல இருந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அங்க ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கலாம். நம்ம சைடுல இருந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. யாரு வேணாலும் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணலாம். ஆமா ஆமா, பேங்க் டீடைல்ஸ் யார் வேணா நமக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அனுமதி. கரெக்ட். anybody can give. சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? இல்லைங்க சார், வேற எதுவும் இல்லை. ஓகே, தானியா மேம். Dhanya ma'am, unmute yourself. Hello sir. Yeah ma'am. Sir, நான் வந்து ஆல்ரெடி ஒரு கன்சல்டன்ட் நேம் என்டர் பண்ணிருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் நேம் கரெக்ஷன் இருக்கு. நேம் கரெக்ஷன் ஆல்ரெடி நான் வந்து மெயில் அனுப்பி இருக்கேன். நேம் கரெக்ஷனுக்காக மெயிலும் அனுப்பி இருக்கேன். எங்க அனுப்பிருக்கீங்க? சப்போர்ட் இமெயில் சொல்லி இருக்குல்ல, மோடி
SR நம்பர் இருக்கா மேடம்? சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் இருக்கா? சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பரா? SR நம்பர் ஒன்னு இருக்கும் பாருங்க, உடனடியாக பார்த்து சொல்லிடுவாங்க. சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் நீங்க மெயில் அனுப்பிறீங்க, உங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்திருக்கும் மேடம். அதுல வரும். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தானே வரும் சார்? ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மெயில்ல அனுப்பினீங்களா மேடம்? அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்னு வந்திருக்கும் பாருங்க. ஓ அப்படிங்களா? SMS கூட வரும் சார் மேடம். SMS வந்திருக்கும் பாருங்க. 1 செகண்ட் மேம். நேம் சேஞ்ச் உங்களுக்கு தான் பண்ணிருக்கீங்களா தானியா மேம்? இல்ல என்னோட டவுன்லைன். அப்ப அந்த டவுன்லைனுக்கு தான் மெசேஜ் போயிருக்கும். ஆமா ரைட் அனு மேம்? ஆமா 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 ஆமா. ஒன்னு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், யார் மெயில் போட்டிருக்காங்களோ அதுல உங்களுக்கு ரிப்ளை அவங்க மெயில் ஐடியில இருந்து தான் லெட்டர் அனுப்பி இருக்கும். அப்ப அந்த மெயில் ஐடிக்கு ஒரு SR நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் சொன்னா உடனே இப்ப பார்த்து சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? 1 செகண்ட் மேம். 1 செகண்ட் சார். நீங்க வேற யாச்சும் பேசுறீங்களா? பேசுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. என் நம்பர் இருக்கா தானியா மேம் உங்கள்ட்ட? என்கிட்ட இருக்கு சார், என்கிட்ட இருக்கு. நீங்க எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ உங்களுக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே, थैंक यू சார். ஓகே மேம். थैंक यू சார். Thank you தானியா மேம். Thank you. Okay, I think we can close if nobody. Yeah, that's what. So my dear friends, hope உங்களுக்கு இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். So my dear friends, நம்ம அனு மேம்க்கு ஒரு பலத்த கரகோஷம் நம்ம எல்லாரும் கொடுத்துடலாமா? ஹெல்ப் பண்ணதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. போன மாதமும் நமக்காக வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த மாதமும் நிறைய வருவாங்க. இந்த மாதம் வந்து நமக்கு உண்டான கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு அனு மேம் கண்டிப்பாக நம்ம கூடவே உறுதுணையா இருப்பாங்க. So thank you very much அனு மேம். Thank you very much. Okay, so spectacular September my dear friends, spectacular September நமக்கு போயிட்டு இருக்குது. இப்போ 15ஆம் தேதி நம்ம அரை மாதம் கடந்து விட்டோம். சரிங்களா? இன்னைக்கு லாஸ்ட் நாள் ரீபர்ச்சேஸ் ஆஃபருக்கு. உங்க டவுன்லைன்ஸ் யாரெல்லாம் ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல பண்ணாம இருக்கிறாங்களோ கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, APB பிளஸ் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதம் மட்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த மாதம் நமக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது, நம்ம டைரக்டர்ஸ் அண்ட் பிலோ இருக்கிறவங்க அவங்களுக்கு கமிஷன் இரட்டிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. வெறும் கமிஷன் மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஸ்ட்ரக்சரும் அழகா அற்புதமாக பண்றதுக்கு